வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதால் நமக்கு என்னென்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்திக்கலாம், என்னென்ன மாதிரியான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம், அதோடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 பாதாம் பருப்பை சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கலாம். மறுபடியும் நீங்கள் காலைல எழுந்ததும் அது தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடணும் வெறும் வயிற்றுல. ஏன் நீங்கள் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் காலையில் எழுந்ததும் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுல அந்த ஊற வைத்த பாதாமை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். விரைவாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் தடுப்பதற்கு குணப்படுத்திக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு நமக்கு இரும்பு சத்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த இரும்பு சத்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் மற்றும் ரெட் பிளட் செல்ஸ், இதை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கி அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதத்தை அதிகரித்து அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சருமம் பொலிவு பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய, ரெஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக கொண்டிருக்கிறதால ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுடைய தோலுக்கு அதிக பளபளப்பு கிடைக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், பளபளப்பான ஒரு சருமத்தை பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதை நீங்கள் அதிக அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சரிவிகித உணவுகளை சேர்க்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூன்றுமே வலுப்பெற்று ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது. ஸோ உங்களுடைய உடலை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுடைய உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உங்களுடைய உணவுகளில் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது நிறைய பேர் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்டு அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்களை அதிகமாக ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நோயாளிகள் நீங்கள் இருக்கீங்க அல்லது இதயம் சார்ந்த நோய்கள் எங்களுக்கு வரக்கூடாது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட கொழுப்புகளுமே கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இதய நோய்களான மாரடைப்பு, அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் இது மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மலச்சிக்கல் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அது குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு ஏற்படுது. குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை, கடுமையான மலச்சிக்கலை இது ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு அதிகமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. ஸோ இதை நீங்க அதிகம் முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டாலே போதும். அதை நீங்க சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய
கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து குறைய வைக்கும். இப்போ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அப்புறம் உங்களுடைய உடல் பருமனை கூடாமல் பாதுகாக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகம் இல்லாதால உடல் எடையை யாரெல்லாம் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவிற்கிடையே ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஏறாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பல பேருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனிமேல் உங்களுக்கு முக சுருக்கங்களை போக்குறதுக்கான கவலை வேணாம். 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கங்களை மறைய வச்சிரும். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுடைய முக சுருக்கங்களை நீங்கள் வந்து போக்கிக்கலாம். அதே போல் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடலில் பிளட் சர்க்குலேஷன், அந்த ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்துகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு இருக்குது. அப்படின்றதால இப்போ இருந்தே நீங்கள் இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமினும் எல் கார்டினைன் என்று சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் தான் காரணம். இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி மற்றும் உங்களுடைய அந்த தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு, தலைமுடி கொற்றுதலை நிறுத்துறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா தலைமுடி உதுதல் குறைபாடு உங்களுக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி போறது போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய முடிகள் கொட்டுவது போன்ற முடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைப்பது எப்படியோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது விட்டமின் இ சத்து கிடைக்கும் போது இதய நோயையும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் இது வந்து நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுக்கு பாதகம் இல்லை, அதாவது சைடு எஃபெக்ட் கொடுக்காது. இதய நோய் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. ஸோ திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து தான். அதனால் உங்களுக்கு அது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. நீங்கள் அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏன் பலருடைய விருப்பமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊற வைத்த பாதாம் பருப்பு பல வகையான நன்மைகளை கொடுக்குது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு தீர்வு கொடுக்குது. தினமும் நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போதோ அல்லது 10-15 பாதாம் பருப்புகளை உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு வயது முதிர்வு பிரச்சனை வரை எல்லா நோய்களுக்குமே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுக்கு கிடைக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் அதிகமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, சுவாச கோளாறுகள் பிரச்சனை, இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்லாம் முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், இது போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழணும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.